விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று ஜெபமாலையை கொண்டு வந்து நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். 2 ஆண்டுகள் தேவைப்படும் நிதிநிலையை சரி செய்ய என்று ஆண்டவர் ஸ்தோத்திரை செய்து மக்களிடம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். எங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்தான்னு தெரியுங்களா? தோல்ல போட்டும் மாட்டில் போட்டும் வளர்த்து எப்படி சிறப்பான சிந்தனைகள்லாம் மூளையில் வளர்த்தாங்க தெரியுமா? நான் பேசுவேன் அப்படி எல்லாம் தப்பா சொல்றீங்களே அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போமா? மது விற்பனையை குறைப்போம், மது பிரியர்கள் எண்ணிக்கையை குறைப்போம், மது கடைகளை குறைப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் ஆன்லைன்ல மது விற்கிறீங்களே, இது எப்படியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக் விவரங்களை புள்ளி விவரங்களை அடுக்கி இருக்கிறாரு. பெண்களை இழிவாக பேசுபவர்களுக்கு ஆண்மை கிடையாது என்று அரிய கருத்தையும் உதித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். இந்த விஷயத்தை 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம்ப்பா. தேவையில்லாமல் சேப்பாக்கத்தில் இந்த முன்னாள் துணை முதல்வரும் சேக்குவாராவும் ஜெயிச்சிருக்க மாட்டார்ல அப்படின்னு தாவேக்கா மனசு கும்பிடுறாங்களா? ஒரு நடிகர் ஒரு 500 இஸ்லாமியர்ல சேப்பாக்கில் சேர்த்துருக்காராம் தாவேக்கால. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம பட்ஜெட்டாயா போட்டிருக்கீங்க, இல்லை நீங்கள் போட்டிருக்கிறது பட்ஜெட்டா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பட்ஜெட் அப்படின்னு கேட்கல. அதாவது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தாவேக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டை பலவாறாக விமர்சித்திருக்கிறார். எந்த புதிய அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அரசு அறிவித்த இன்னும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே மாத்திரீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு திமுக காரன் போல அவர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். விவரங்களை பார்க்கலாம். லீவ் வேணுமாங்க? 4000 ரூபாய். ஒரு நாள் லீவ் வேணுமா? 200 ரூபாய். கல்யாணத்துக்கு லீவ் வேணுமா? 6000 ரூபாய் அப்படின்ட்டு டெண்டர் மாதிரி ரேட்டு போட்டு வச்சுருக்காங்களாம் ஒரு லீவு கட்டுரைக்கு. எங்கன்னு பார்த்தா ராஜபாளையத்தில் இருக்கிற அங்கே போலீஸ் துறையில் பணிபுரியவர்களுக்கு லீவு கேட்டால் இதெல்லாம் தொகை கொடுத்தாதான் லீவு, இல்லைன்னா லீவ் த வேலை அப்படின்றாங்களாம். அது என்னன்னு பார்ப்போங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். இது சைலைட்ஸ். பதவி பிரமாணம் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? விருப்பு இல்லாமல் எல்லோருக்குமான ஒரு அரசாக, என்னுடைய சுயசார்பு எந்த இல்லாமல் அவங்க சொல்றாங்கல்ல. அது என்ன அர்த்தம்னா, மதம் சாதி மொழி இதெல்லாம் கடந்து எல்லாருக்கும் நான் சமமா இருப்பேன்றதா இருக்கு. ஆனா பாருங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஜெபம் மாலை எடுத்துட்டு வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. பட் இது அவர் சார்ந்த நம்பிக்கையில அவர் எடுத்துட்டு வரார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், நீங்கள் அதை எடுத்துட்டு வருவது அப்படின்றது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதா அப்படின்ற மாதிரியான கேள்வியை ஃபர்ஸ்ட்லயே வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம்னா, தில் இருந்த உதயநிதி ஸ்டாலினோ இல்ல வெங்கடேசன் அதை கேட்பாங்களா? ஏன்னா வினோத் அவர்கள் கடந்த வாரம் அவர் பட்ஜெட்டை திருப்பதியில வச்சுட்டு வரும்போது உதயநிதி அவர்கள் தஞ்சாவூர்ல கேட்டார், என்னங்க இவங்க திருப்பதியில போய் வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டாங்களே கேள்வி. திருப்பதியில போய் நிதிநிலை அறிக்கையை வச்சாலும் என்னன்னு கேக்குறீங்க? கேட்டாங்களே, இதுக்கு கேப்பீங்களா அப்படின்னு தான் மேட்ரு. இப்போ நீங்க இது கேட்பீங்களா? அதுக்கு கேட்டீங்களே, இதுக்கு கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னா. அது மாதிரி இன்னொரு சொன்னாங்க, ஏங்க திருப்பதி தான் வச்சுட்டு வந்தாங்க, நீங்க சமாதியில வச்சு கொண்டு போவீங்க பட்ஜெட்டை. தைரோட வச்சு பாவம் முரசுல பேப்பர் வைக்கிறாங்க. அவர் பார்த்து ப்ரூஃப் பார்த்து பிரிண்டிங்கே போகுது அது. ஸோ அந்த லெவலில் வச்சுருக்காங்க. அப்படிலாம் மூட நம்பிக்கைலாம் இருக்குது உங்களுக்கு. அது அப்புறம் திருப்பதி பெருமாளை பற்றியெல்லாம் பேசும்போது இந்த ஜெபமாலையும் பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. 2 வருஷம் ஆகும். எதுக்கு? நிதிநிலையை சரி பண்ணுறதுக்கு. அதாவது பட்டாக்குறையா ஒரு 57,000 கோடி ரூபா இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கு மாண்டேக் சிங் அலுவாலியா, அல்வா மாதிரி பேரு. ஆமா, அவருடைய தலைமையில குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எதுக்கு? எவ்வளவு கடன் வாங்கலாம், எங்கெங்க வாங்கலாம்னு சொல்லி பாக்குறதுக்கா அப்படின்ற மாதிரி இங்க கேக்குறாங்க. சோ எந்த போன வாட்டி ஜெயரஞ்சன் வச்சிருந்தாங்களா அது மாதிரியா? அது பொருளாதார எப்படி செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காணாமே போயிட்டாருங்க. பதவி வேணாம்னு சொல்லி அவர் துறவரம் வேணாடா உங்களுக்கு அப்படின்ட்டாரு. அவரு மறுபடியும் ஜெயிச்சா வருவாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்பநிதி ஜெயிக்கும் போது வருவாரு அவர் அடுத்த அமைச்சரவை இருந்ததுன்னா அவர் பாத்துக்குவார். சோ நிதிநிலை அறிக்கை அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. விமர்சனங்கள் பலவாறாக வந்திருக்கு. 2 வருஷம் கேட்டிருக்காங்க நிதிநிலையை சீர்மை செய்யறதுக்காக. அப்ப இப்போதைக்கு 2,500 ரூபாய் கிடையாது. என் பெற்றோர் என்ன சும்மா வளர்க்கல.
அந்த பால் ஊட்டும் போதே எங்க தாத்தா எனக்கு வான்கோழின்ற புத்தகத்தில் இருக்கிற பல அரிய கருத்துக்களை சொல்லி வளர்த்திருக்காரு. கண்ணதாசன் எழுதிய வனவாசத்தையும் வளர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளும் புறமும்ன்ற கண்ணதாசன் இன்னொரு புத்தகங்களுக்கு இருக்காரு, அதையும் ஊட்டுனாரு. கண்ணதாசன் மட்டும் கிடையாதுங்க, இவங்க தாத்தா என்ன அந்த போலீஸ்காரன் மகளா அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் ஊட்டி வளர்த்து அந்த மூலமான வளர்த்த தமிழை படிச்சவங்க நானு. அதனால வந்து என் குடும்பம் எல்லாம் சாதாரண குடும்பம் கிடையாதுங்க. பெண் அடிமையை பத்தி, பெண் உரிமையை பத்தி, பெண் சுதந்திரத்தை பத்தி, பெண் விடுதலையை பத்தி, பெண்ணை பத்தி அப்படி பேசியிருக்காரு. ஆமா, அது போலீஸ்காரன்ல வந்து அந்த மகளுக்கும் தந்தைக்கும் இருக்கிற அந்த அற்புதமான உறவை பத்தி எங்க தாத்தா அற்புதமா எழுதியிருக்காருங்க. அதெல்லாம் நான் படிச்சு வளர்ந்தவங்க. நான் சாதாரண நான்லாம் ஒய்ஃபோட வாழ்றேங்க அப்படின்னு இன்னொன்று திருப்பி அழுத்தி சொல்றீங்க, அது அவங்க சந்தேகமா வருது அப்படின்னும் போது நேற்று நீங்க சொன்ன குரல் அதெல்லாம் ஞாபகம் ஆரம்பிச்சிச்சு நமக்கு. இந்த ஒய்ஃபோட நான் வாழ்றேங்க, என் பையனோட நான் வாழ்றேங்க அப்படிலாம் இருக்கேங்க. அது வேற அடிக்கடி சொல்லப்போ அவங்க பையன் தான் சொல்லிட்டா அப்படியே ஜெய்சனா அந்த படம் தம்பி வந்து எங்க அப்பாவை தான் கூட்டு போய் நான் நடிக்க வைப்பாரு. திருமணமாகி எனக்கு பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னத இந்த அனில் பாய்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, திருமண வயதுல பொண்டாட்டி ட்ரோல் பண்ணி விடுறாங்களே, இதெல்லாம் ஓவரா கம்ப்யூட்டர் இருக்கீங்களா? ஆமா, பாத்துக்கோங்க. அங்கெல்லாம் ஜூலியாக்கா எல்லாம் களத்துல இறங்கி இருக்கு, சும்மா கிடையாது, பாத்துக்கோங்க. அவங்களாம் சும்மா ஜென்சி, அவங்க எல்லாம் வந்து மூத்தோர் ஜென்சிங்க, மூத்த ஜென்சில தெரிவிக்க விட்டவங்க. ஆமா, அதனால அவங்க எல்லாம் வந்து இங்க களத்துல இறங்கி இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாம் தாவைக்கா பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். அப்படின்னு போனேன்னா சும்மா அந்த பஞ்சு முட்டாய் சட்டையோட வந்திருந்தாரு தெரியுமா நேற்று முன்னாள் முதல்வர். பார்த்து மகனே சிறை கண்டா சிங்கமே பார்த்தது போதும் வந்தாயா, சிறைக்கே போகல. அந்த பில்டப் எப்படி இருந்துச்சு நேற்று பில்டப் பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறாங்க, அப்பா கட்டி பிடிக்கிறாங்க, அப்பா கட்டி என்னப்பா நடந்தது? வாழ்க்கையில 10 மணி நேரம் ஏசி இல்லாத வண்டியில போயிருக்காரு, சாதாரண விஷயமா? இப்பேற்பட்ட பரம்பரை கூட ஒருத்தர் யாரு தாத்தா யாரு, அதுக்கு மேல எவ்வளவு பெரிய விஷயம். நேற்று பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இன்னும் 10 இலை 2 டவுன் சாப்பாடுலாம் கட்டப்பையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்ப்பா அவ்வளோவாப்பா சாப்பிட போறாரு ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி? இது வேற போட்டு அவர் வீட்டில் போனோன்னே கண்ணீர் மல்க அவரை வரவேற்க, தம்பி நீ குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றி விட்டாய், நானும் உங்கள் எங்கள் அப்பாவும் செய்த சாதனையை நீ முறையெடுத்து விட்டாய் அப்படிலாம் சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டு பயங்கரமா நேற்று பார்த்துக்கப்பா, ஒரு 20-30 வருடங்கள் கழித்து நீயும் இது போன்ற சம்பவங்களுக்காக சிறை செல்ல நேருன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு எதுவும் அறிவுரை சொன்னாரா? இன்பநிதிக்கு சொன்னாரா? நேற்று மார்க்கண்டே வேற நேற்று வந்திருக்காரு. அவர் ரிலீஸ் ஆன அப்புறம் ஒரு பையன் பேட்டி தரல கொடுக்கல, ரிலீஸ் ஆன ஒரு பையன் ஏதோ பேட்டி கொடுத்துருக்கலாம், பயந்துருப்பா யோப்பா ஆமா நல்லா இருக்குமேன்ட்டு. ஸோ நேற்று அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நேற்று இரவு ஃபுல்லாக அவங்க கொண்டாடி இருக்காங்க. இன்று ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னைக்கு வந்து சட்டசபையில் களத்தில் இறங்கியிருக்காரு அவர். ஸோ ஆப்போசிட்னாலும் பார்த்துக்க இப்படியே திரும்பி வந்திருப்பாங்க போல 2 பேரும், அப்படியே அமுக்கமாக கூட்டு வந்திருக்காங்க போல இருக்கு, அப்படியே இப்போ பொத்திக்க ஆளை கூட்டு வந்திருக்காங்க போல இருக்கு, 2 பேரும் சந்திக்கலையா. ஸோ இன்னும் நான் வருங்கால இப்போ செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டசபை இருக்க போகுது, மானிய கோரிக்கை இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடக்குன்னு வைங்க, பயங்கர கலகலப்பாக இருக்க போகுது. அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறார். விமான நிலையத்தில் சந்திக்கும் போது 2 பாயிண்ட்டை சொல்லிருக்காரு. ஒன்று, பெண்களை இழிவாக பேசுபவர்கள் ஆண்மை கிடையாது, அவர்களுக்கு தன்னம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிருக்காரு. நல்லா சொல்லுங்க சார், உரைக்கிற மாதிரி சொல்லுங்க சார், என்ன சொன்னாலும் ஏற மாட்டேங்குது, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. நல்ல குடும்பம்ன்றாங்க, ஆனா பேசுறது பூரா துஷ்டத்தனமா இருக்கு ஆமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தன்னுடைய அந்த விஷயத்தை பத்தின தன்னுடைய தரப்பு கருத்தை அவர் சொல்லிட்டார். 2வது பாத்தீங்கன்னா சூப்பர் மேட்டர் வந்திருக்காரு. மதுவை ஆன்லைன்ல விற்கிறதுக்கான ஒரு போர்ட்டலை, ஒரு வெப்சைட்டை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி இருக்கு. HTTPS டாஸ்மாக் E2E என்னமோ போட்டு வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள்லாம் போயிட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில என்ன மது வேணும், எவ்வளவு வேணும் அப்படிங்கறத போட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஒரு QR கோடு வந்துருமாமா. அந்த QR கோட் எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு ரூட் மேப் அதுவே காமிக்கும். அப்படியே போயிடலாம். போயிட்டு டோர் டெலிவரி இல்லையா? இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் புதுசா ஆராய்ந்து படித்து பார்த்தோம்னா இல்ல டோர் டெலிவரி கண்டி கொடுத்துருந்தாங்க, யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆமாங்க, இல்லங்க போலீஸ்காரருக்கு பிரச்சனை கிடையாது, போலீஸ்கார வருமானம் எல்லாம் போயிடுமே, அடிச்சு புடுங்குற வழிபிரிக்கார நிறைய ஆயிடுவான். ஆமா, அது வேற. இவனே ஆர்டர் போடுவான், ஆர்டர் போட்டு ஆள வச்சுட்டு ஃபாரின் சரக்குடா 50,000 ரூபாடா வந்துரு, கரெக்டா ஸ்விக்கில இருந்து வரும்போது அவன் தலையில அடிச்சு சரக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. பட் இன்னொரு விஷயம், வீட்லயே சாப்பிட்டு வீட்லயே படுத்துடலாம்ல, காமிச்சிங்கன்னா அங்க இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, பல விஷயங்கள் சொல்றாரு. 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த QR கோடை வச்சு அவங்க புக் பண்ணாங்கன்றது நீங்க எப்படி உறுதிப்படுத்த போறீங்க? ஆமா, ஆப் இருக்கும், ஆப்ல 18 வயசு பிரச்சனை இருக்கும். பட் இது எல்லாரு கைக்கும் போறது. மது வந்து எளிதில் கிடைக்காம இருக்கும் பட்சத்துல தான் அதனுடைய மது உபயோகம் குறையும்.
இப்ப நீங்க இப்படி சொன்னீங்கன்னா இது எங்க போய் ஆதார் கார்டு கேட்பீங்க, அப்பா பெரியப்பா ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. சின்ன பசங்கள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு கடையில போய் வரிசையில நின்று மதுவை வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்க, அவமானம் நினைப்பாங்க. இது மதுவை பெறுவதற்கான அக்சஸ் செய்வதற்கான ஒரு தடையா இருக்கு. இது ஒரு நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இது எப்படி 21 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் கூட இதை வாங்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி ஊழலை குறைக்க, பாட்டிலுக்கு எச்சா வாங்குற காசை குறைக்க, மது ஸ்ட்ரைட்டா விற்கிறதுக்காக இது பண்றோம் அப்படின்னா ரேஷன் கடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அங்க பொருட்கள் கிடைக்கலன்றாங்க, தரமான பொருட்கள் கிடைக்கலன்றாங்க, கியூ நிக்குது, அந்த கடையே ரொம்ப மோசமா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நீங்க ஒரு நல்லது செய்யறோம், ஊழலை ஒழிக்கிறோம்னா அது முதல்ல மக்களுக்கான ரேஷன் கடையில இருந்து தான் நீங்க ஆரம்பிக்க சொல்லி பல புள்ளி விவரங்களை அடுக்கி இருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்க போய் சேரும்னு தெரியல, இல்ல காதுக்கு போய் சேருமான்னு தெரியல. ஏன்னா எதிரில அறிக்கையில பிஸியா இருக்கிறாங்க. ஆமா, இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருப்பாங்க அவங்க. எனக்கு தேசிய தலைவர்கள்ல ஒரு தலைவர் மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு, முத்துராமலிங்க தேவர். அந்த கேரக்டர்ல ஒரு நடிச்சிட்டாருங்க, எனக்கு அதாங்க அதை பொறுத்துக்கவே முடியல. அவரை நடிகர் பஷீர்னு ஒருத்தர், வைக்கம் பஷீர். வைக்கம் பஷீர் எழுத்தாளருங்க, இவர் பஷீருங்க. சரி, இவர் என்னன்னா எந்த ஆட்சி வந்தாலும் 30வது நாள் கட்சி மாறுவார். இவரை வச்சு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டமே போடலாம். எந்த ஆட்சி 30வது நாள் ஆயிடுவார். இவரை வச்சு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டமே போடலாம். அப்போ ஒரு சிறந்த இது ஏடிஎம்கேல இருந்தார். அதுக்கப்புறம் 30 நாளில் திமுக ஆட்சி திமுக சேர்ந்தார். திருப்பி தாவேக ஆட்சி தாவேக சேர்ந்தார். அவர் என்ன அவருக்கு ஒரே ஸ்பெஷல் திங் என்னன்னா, எந்த கட்சியில் சேர்ந்தாலும் ஒரு 500 முஸ்லீம் கொண்டு போய் சேர்த்துருவார் அந்த கட்சியில். அந்த 500 பேர் தான் எல்லா கட்சிக்கு போகிறாங்களான்னு தெரியாது, ஆனால் சேர்த்துவார். இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் ஒரு 500 பேரை நாங்கள் சேப்பாக்கம் சேக்குவாரா இருக்கார் இல்லையா, அவர் தொகுதியிலேருந்து ஒரு 500 பேர் முஸ்லீம் அமைச்சரை போய் கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவர் 7100 ஓட்டு தான் சேக்குவாரா ஜெயிச்சிருக்காரு நம்ம உதயநிதி அவர்கள். நீ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போய் சேர்த்துருந்தீங்கன்னு வைங்க, ஒரு 500 ஓட்டில் ஒரு 5 ஓட்டு போட்டுருந்தா ஒரு 7000 ஓட்டு இவருக்கு வந்துருக்கும். ஓகே, தாவேகா ஜெயிச்சிருக்காங்க. அதை இவர் தப்பாக பண்ணிட்டு இப்போ சேர்த்துருக்காரு. இப்போ என்ன யூஸ், இது வெறும் யூஸே கிடையாது. பட் அந்த பஷீர் அவர்கள் சேர்த்தது நம்ம இஸ்லாமியர்கள்லாம் இப்போ தாவேகா பக்கம் வராங்க அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு முகாந்திரம் தான் இதெல்லாம். வராங்க, அங்கதான் இருக்கிறாங்க. ஆமா, இல்ல இவர்கிட்ட வராங்களாம். எங்கிருந்து இருக்காங்கன்றீங்க? திமுக இருந்து வராங்களாங்க திருப்பி. அந்த ஒரு காட்ட வேண்டாமா அவர் எங்க இருக்கா? அரசியல் இந்த 500 பேர் தான் எல்லா கட்சிக்கும் போற மாதிரி தெரியும். கூட கூட்டு போற போது எப்படி பதவி வாங்கினாரு அதே மாதிரிதான். அதே மாதிரி இந்த 500 பேர் அவர் எல்லா கட்சிக்கும் கூட்டு போற போடுது. அது வேற, அவருக்குன்னு ஒரு 500 பேர் அந்த 500 மக்கள் அப்படின்னு அது மாதிரி. ஸோ முத்துராமலிங்கத்தை ஒரு ஆத்மாவெல்லாம் இவரை மன்னிக்கணுங்க. பட்ஜெட்டை பத்தி பல பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சில பேர் வரவேற்றிருக்காங்க, பல பேர் எதிர்த்திருக்காங்க. திமுகவில் நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு வீடியோ போட்டாரு. எப்படி இருக்கு பட்ஜெட், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எலெக்ஷன் அப்ப பார்த்தோம் தெரியுங்களா, இந்த எடிட் பண்ண வீடியோ, எடிட் பண்ணாத வீடியோ ரெண்டும் வந்துச்சு. ஆமா, இப்போ இது எடிட்டட் வெர்ஷன். இந்த பட்ஜெட்டை பத்தி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஏற்கனவே படிச்சு வச்சுட்டாங்களா என்னன்றது தெரியல, பக்காவா இருக்கு வீடியோ குவாலிட்டி, பின்னாடி எல்லாம் போட்டு வேற லெவல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷூட் போயிருக்காரு போல. ஆமா, ரொம்ப நாள் அவர்கள் லண்டன்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காரு. அந்த வீடியோ வெளியாயிடுச்சு. ஸோ இப்போ எடப்பாடி கே பழனிசாமி, நான் எதிர்கட்சி தலைவரும் இல்லை, எதுக்கு மதியம் எம்எல்ஏங்க சட்டத்துக்குள்ள போறாங்க, கருத்து சொல்லணும்ல சொல்லிட்டு அவர் சொல்லுங்க. 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதனோட அறிவிப்பு வந்தாச்சா? இதே முதியோர் உதவித்தொகை 3000 ரூபா தரேன்னு சொன்னீங்க. இந்த உடல் ஊனமற்ற மாணவர்களுக்கு எல்லாம் உதவித்தொகை சொன்னீங்கன்னா அதெல்லாம் என்னாச்சு? சிலிண்டர் வேற தரீங்க, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா ஒரு 5 கேள்வியை கேட்டு அறிவிச்சது எதையுமே அறிவிக்கல. ஆனா இது நிதிநிலையை சமாளிக்கிறதுக்காக குழு அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குழு என்ன பண்ணும்? திமுக அரசு எப்படி கடன் வாங்குச்சோ அதே போல நீங்களும் கடன் வாங்க போறீங்களா அப்படின்ற மாதிரி அப்படியே புரிஞ்சு தெளிவாரு. சரி, அவரு ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறதுனால அவருடைய கருத்தை நம்ம இங்க பதிவு பண்ணிட்டு அப்படின்னா அவருடைய சார்புடைய ஆதரவாளர்கள் தாவேக்கால இருக்கிறவங்க மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பாக. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்றாங்களாம், ஸ்டாலின் அவர்கள் போட்டோ வச்சுட்டு நாட்டு மக்கள்லாம் கேட்கறாங்களாம், ஐயா நீங்க திருப்பி வாங்க, ஐயா நீங்க திருப்பி வாங்கன்னு கேட்கறாங்களாம். எந்த நாட்டு மக்கள்னா இவர் லண்டன் போயிருந்தார்ல, அந்த நாட்டு மக்கள் கேட்கறாங்களாம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுன்றது அவருக்கு தெரியல. ஆமா, நீங்க லண்டனுக்காவது ஜனாதிபதியோ இல்ல பிரதமராவோ இருந்து வழிகாட்டணும் நீங்க அப்படின்னு லண்டன் மக்கள் கேட்கறாங்களாம். ஸோ ஒருவேளை அவர்களோட ஆசையை பூர்த்தி செய்ய அங்க போய் அரசியல் தொடர்ந்தாலும் தொடரலாம். இவர் எப்பவுமே மக்கள்கிட்ட தான் போலீஸ் கட்டிங் போடும், போலீஸ் கட்டிங் போடுது. இதுதான் ஒரு விசித்திரமான விஷயமா பார்க்கணும். ஏன்னா ராஜபாளையம் பெட்டாலியன் 11 அங்கே இருக்கிற கூட இருக்கிற போலீஸ்லாம் அங்கங்கே போய் வேலை செய்வாங்களாம். அங்கே ரமேஷ் அப்படின்னு 2-3 பேர் இன்சார்ஜ். அவங்க சார் லீவு எவ்வளோ நாள் சார்? ஒரு நாள் லீவு. ஒரு நாள் லீவுக்கு 150 ரூபா சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். சரி, 150 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது, என்னது வேணும் உனக்கு? சார் 200 ரூபானா நீ ஒரு நாள் லீவ் எடுத்து அடுத்த நாள் 2 மணி நேரம் கழிச்சு பர்மிஷனோட வரலாம்.
ஓ 150 ரூபானா அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. அப்போ சார் இது ஒரு மாதம் லீவ், ஒரு மாதம் லீவுனா ஒரு 4000 ரூபாப்பா. சார் கல்யாண லீவுனா 6000 ரூபாப்பா. என்னையா இது லீவுக்கு எல்லாமே பர்மிஷன் கேட்கணும். ஆமாம், நீ லீவ் வேணும்னா இதெல்லாம் கொடுக்கும், பணத்தை கொடு. அது இல்லாமல் இந்த மெஸ்ஸில் இருக்குது பாருங்க, அதில் வந்து அரிசி 10 கிலோ அரிசி, அப்படியே ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிக்கோ, மீது 5 கிலோ ரேஷன் கடை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் மட்டனு இது மாதிரிலாம் சேர்த்து போட்டு பார்த்தா அந்த ரமேஷ்ன்றவர் அந்த இடத்துக்கே வரது இல்லையா, ஆன் டியூட்டிலே இருக்காரா 24 ஹவர்ஸ், எங்கே இருக்கான்னு தெரியலையா. ஆனால் கட்டிங் மட்டும் அவருக்கு அப்பப்போ அனுப்பி வச்சிடுறாங்களாம். ஸோ பல கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரிச்ச அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருதான். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் விஜய் ஆட்சியில் கூட இப்படி நடக்குது. விடுதலை படம் மாதிரி ஆகி போச்சு போட்டுருக்குது. இல்லை வேலை வாங்கிட்டு பணத்தையும் வாங்கிடுறாங்க அவங்க. ஸோ அது மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் என்னன்னா, கை வச்சவனையும் விட மாட்டேன், வைக்க போறவனையும் விட மாட்டேன், வச்சவங்களையும் விட மாட்டேன், வைக்கவும் விட மாட்டேன்னு டயலாக் பேசுறாரு. இங்க பார்த்தா வச்சுட்டே இருக்கிறாங்களே, எப்பதான் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி சூழ்நிலையில் இப்போ காவல்துறை இருக்குது. ஏற்கனவே வந்து இப்போ நேற்றுலாம் காவல்துறையே ஏவல்துறையே எல்லாம் கத்தின்னு இருந்தாங்க. திருப்பி அந்த டயலாக்கு திரும்பி வந்துற போது பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.